வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, செவ்வாயினுடைய காரகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உறவில் செவ்வாய் குறிக்கக்கூடிய உறவுகள் பார்ப்போம். அதாவது ஆண் ஜாதகத்தில் சகோதரனையும் மைத்துனரையும் குறிக்குது. அதுக்கப்புறம் பெண் ஜாதகத்தில் கணவரையும் கணவனுடைய சகோதரரையும் குறிக்குது. ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இளைய சகோதரரை வந்து செவ்வாய் குறிக்குது. உறவில் இடத்துல செவ்வாய் குறிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்பத்திரி, மருத்துவமனைன்னு சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரி, காட்டுப்பகுதி, விபத்து நடக்கும் பகுதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தற்காப்பு பயிற்சி மையம், மின்சார வாரியம், காவல் நிலையம், இராணுவம், இதெல்லாம் வந்து இடங்களில் செவ்வாய் குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள். தொழிலில் செவ்வாய் குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னா, போலீஸு, மிலிட்ரி, பல் மருத்துவர், தீயணைப்பு தொழில், செங்கல் சூளை, கொத்தனார், எலக்ட்ரீசியன், ஆயுத விற்பனை, கசாப்பு கடை, விளையாட்டு வீரர், தற்காப்பு கலை, எலக்ட்ரானிக்ஸு, மருந்து வியாபாரம், வெடி சம்மந்தப்பட்ட தொழில், வத்தல் மிளகு வியாபாரம், செம்பு வியாபாரம், பவள வியாபாரம், இயந்திரம் மெஷினரி சம்மந்தப்பட்ட தொழில், பூமி விவசாயம் சார்ந்த தொழில்கள், நிலம் விற்கிறது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் தொழிலில் வந்து செவ்வாய் குறிக்கக்கூடிய காரத்துவங்கள். அடுத்து உடல் உறுப்புகளில் செவ்வாய் குறிக்கக்கூடிய உடல் உறுப்புகள் என்னென்னு பார்ப்போம். எலும்பு மஜ்ஜை, புருவம், கண் இமைகள், பற்கள், மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், இரத்த சிவப்பணுக்கள், இதெல்லாம் வந்து உடல் உறுப்பில் செவ்வாய் குறிக்குது. அடுத்து பொருள், அதுக்கப்புறம் மற்ற காரத்துவங்கள் என்னென்னு பார்ப்போம். பித்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதுக்கப்புறம் வெட்டுக்காயங்கள், கத்தி, கோபம், ஈட்டி, அம்பு, துப்பாக்கி, மிருகங்களின் கொம்பு, முள் செடி, சிறை காவலர், சீப்பு, இதெல்லாமே வந்து செவ்வாய் குறிக்கக்கூடிய பொருள் காரத்துவம். திசையில் பார்த்தீங்கன்னா தெற்கு திசை, அப்புறம் காய்கறியில் பார்த்தீங்கன்னா பாகக்காய், அப்புறம் சுவையில் பார்த்தீங்கன்னா தோற்பு சுவை, குங்கிலியம், அதுக்கப்புறம் பவளம், நாய், சேவல், குரங்கு போன்ற விலங்குகள், அதுக்கப்புறம் கருங்காலி, அதுக்கப்புறம் செம்பு, அதுக்கப்புறம் செண்பக மலர், அதுக்கப்புறம் தோரம்பருப்பு, அதுக்கப்புறம் சிவப்பு கலர், இது எல்லாமே வந்து செவ்வாய் குறிக்கக்கூடிய பொருள், அதுக்கப்புறம் மற்ற காரகத்துவங்கள் வந்து சொல்லுது. இப்படி செவ்வாய்க்குரிய காரகத்துவங்கள் வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி மொத்தம் 9 கிரகங்களுக்குரிய காரகத்துவத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த 9 கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதான் மெயினான காரகத்துவங்கள். இது தெரியாமல் வந்து பலன் சொல்ல முடியாது. அதனால் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அடுத்து வந்து பலன் பார்க்குறது எப்படிங்கிறத பார்ப்போம். அதனால் வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.